ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிகா கட்சிக்காரங்களால தாக்கப்பட்டாரு. அதாவது அவர் அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு வேலைக்காக போறாரு. அந்த இடத்திலேயே இடைமறித்து இவரை தாக்குவதற்காக சிறுத்தை குட்டிகள் பாய்ந்து ஓடி வந்தாங்க. அதை இவர் தற்காத்து கொண்டார். அவ்வளவுதான். He defended himself. He did not attack. முதல் அட்டாக் இவர் பண்ணல, அவரை தற்காத்து கொண்டாரு. அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்காக மிகப்பெரிய முயற்சி நடந்ததாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம், பட்டியல் சமுதாய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த மாநிலத்தில் படுகொலை செய்தார்கள். அந்த சம்பவத்தினுடைய வடுவை இன்னும் ஆறாம இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பட்டியல் சமுதாய தலைவர் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் எல்லாருமே திமுகவுக்கு மட்டும் தான் ஜால்ரா அடிக்கணும். திமுகவை யாராவது எதிர்த்து பேசிவிட்டால் உங்களை கருத்தியல் ரீதியாக நாங்கள் எதிர்கொள்ள மாட்டோம், மாறாக வன்முறையை தான் நாங்கள் கையில் எடுப்போம் என்று திமுகவுடைய ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல. இது நிரந்தரம் கிடையாது. ஏனென்றால் எங்கெல்லாம் சர்வாதிகார ஆட்சிகள் தோன்றி இருக்கோ அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு அனைத்திற்குமே ஒரு முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. எங்குமே சர்வாதிகாரம் நிரந்தரமாக இருந்தது கிடையாது. இப்படி சர்வாதிகாரத்தனமாக தமிழ்நாட்டில் குண்டர் சட்டம், யார் மேல வேணா குண்டர் சட்டம் போடலாம் என்று இந்தியாவிலேயே அதிகபட்சமான குண்டர் சட்டம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸ், பொலிட்டிக்கல் எனிமீஸா இது போன்ற வழக்குகள் மூலமாக கைது செய்து திமுக அரசாங்கம் எவ்வளவு நாட்களுக்கு அவர்களுடைய அந்த அட்டூழியங்களை செய்ய முடியும் என்று பார்க்கலாம்.